ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட பார்ட் 4 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க கை ஒரு வீடியோவை காமிச்சு நீ யாருன்னு கேட்க டீவும் இவனை உள்ள கூட்டிட்டு வந்து அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி காட்டுறான். அவன் உடம்புல ஏகப்பட்ட தழும்புகள் இருக்கு. அதை பார்த்து கை ஷாக் ஆயிடுறான். அப்புறமா டீவ் கையை உட்கார வச்சு அவன் எப்படி மாஃபியா குரூப்ல சேர்ந்தான்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் காலேஜ் போனதுக்கு அப்புறமா ஒரு கேம் அடிக்டா மாறிடுறான். அதனால இவனோட அப்பாக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸை பத்தி கூட இவனுக்கு தெரியல. அது அவரும் இவன் கிட்ட வந்து சொல்லல. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் இவன் வெளியே இருக்கும்போது பக்கத்து வீட்டு ஆண்டி கால் பண்ணி உன் அப்பா ரொம்ப இரும்பிட்டு இருக்காரு, இந்த சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு சொல்ல இவனும் அவசரமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்ப வழியில வேற டிபார்ட்மெண்ட் பசங்க இவன் ஃப்ரெண்டு போட்டு அடிச்சிட்டு இருக்க இவன் அதை தட்டி கேட்க போய் ஒருத்தனை அடிச்சிடுறான். சோ பதிலுக்கு அவங்களும் இவனை போட்டு அடிக்க என்னோட அப்பாக்கு உடம்பு சரியில்லை, நான் அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்லி பாக்குறான். பட் அவனுங்க அதை கேட்காம இவனை நல்லா அடிச்சு போட்டு போறாங்க. இவன் இங்க வர லேட் ஆனனால அவனோட அப்பாவும் இறந்து போயிடுறாரு. அப்புறம் அதே கோபத்தோட இவன் இந்த பசங்க இருக்கிற இடத்துக்கு வந்து வெறித்தனமா இவங்களை போட்டு அடிக்க அதுல ஒருத்தன் டீவை கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறான். அப்படி இருந்தும் அவன் விடாம சண்டை போட்டு அவனை காலி பண்ணிடுறான். கட் பண்ணா இப்ப நைட் டைம்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. டீவ் அடிபட்டு ரோட்ல விழுந்து கிடக்க மிஸ்டர் பைபுண்டா அங்க வந்து டீவை காப்பாற்றுறாரு. டீவுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு தெரிஞ்சதும் அந்த பசங்க இவன் பக்கமே வரல. ஆனா டீவ் அவங்கள தேடி போய் அவங்களுக்கு மரண பயத்தை காட்டிடுறான். இதை கவனிச்சு மிஸ்டர் பைபுனும் டீவை கேங்ல சேர்த்துக்கிறாரு. இந்த கண்ணை வச்சு நீ யாரை வேணாலும் ஷூட் பண்ணலாம், ஆனா நீ எனக்கு உண்மையா இருக்கணும், துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல டீவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு சின்ன ரவுடியில இருந்து அவன் கெரியரை ஸ்டார்ட் பண்ணி இப்ப ரைட் ஹேண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்கான். இந்த கதையை கேட்டுட்டு கையோ நீ பண்ணது சரிதானு அவனை புரிஞ்சுக்கிறான். ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லி க்ளோஸ் ஆயிட்டு அவன் கிட்டயே போய் சொன்னனால நீ எப்படி என்கிட்ட போய் சொல்லலான்னு கோச்சிக்கிட்டு அங்க ரெண்டு கிளம்புறான். டீவுக்கும் கையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. சோ அவன் போனதுக்கு அப்புறமா சோகத்துல குடிக்க ஸ்டார்ட் பண்ணி கேப்பே விடாம மார்னிங் வரைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்றான். இங்க கையும் வீட்டை விட்டே வெளியே வராம ரூம்குள்ளேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க டீவுக்கு டூல் கிட்ட ரெண்டு கால் வருது. ஒரு பிரச்சனை ஆயிருச்சு, நீ உடனே கிளம்பி வான்னு சொல்ல இவனும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தா இங்க மிஸ்டர் பைபுன்னு உட்காந்துட்டு இருக்காரு. கெஞ்சி இவர்கிட்ட டீவ் உங்களை ஏமாற்றான்னு போட்டு கொடுத்தனால இவர் இங்க வந்து இந்த லொகேஷன் நம்ம ஏரியா கிடையாது, அப்ப எதுக்குடா இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணன்னு கேட்டதுக்கு நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல, நம்ம ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு தான் இந்த இடத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு அவரை கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசி லாஸ்டா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே என்ன போடுறங்கன்னு இவங்க கண் எடுத்து பாயிண்ட் பண்ணவும் இவருக்கு டீவ் மேல நம்பிக்கை வந்துருது. பட் இப்ப கெஞ்சி போய் சொன்ன மாதிரி ஆனனால அவனை போட்டு தள்ளுற வேலையை இவரு டீவ் கிட்ட தராரு. கெஞ்சி என்னடானா டீவை எப்ப காலி பண்ணலான்னு நேரம் பார்த்துட்டு இருக்கான். ஆனா இவன் அந்த மாதிரி யோசிக்காம கெஞ்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். ஆனா பைபு நடை கேட்கல. டீவை அரைஞ்சிட்டு நான் சொன்னதை மட்டும் செய்யன்னு சொல்லிட்டு போறாரு. கட் பண்ணா கை எங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவனுக்கு டாம் கிட்ட இருந்து கேம் விளையாட வாடான்னு மெசேஜ் வருது. இவனும் அதை பார்த்து டிவி இப்ப பிஸியா இருப்பான். நானும் குவிட் பண்றேன்னு சொல்லி குரூப்பை விட்டு வெளியே வந்துடுறான். அப்ப கதவை யாரோ தட்ட இவன் டீவா இருக்குமோன்னு நினைச்சு டோர் ஓபன் பண்ணா வெளியே வால் நின்னுட்டு இருக்கான். அவன் வந்துட்டு வாடா வெளியே போலாம், நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்ல இருக்கிற பிரச்சனையில இவன் வேறையான்னு இவனால நினைக்க மாட்டேன்னா முடியுது, அதை ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியல. சோ இவனும் கூட போறான். இங்க கூட்டிட்டு வந்துட்டு இவனுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து என் மேலதான் தப்பு, நான் கொஞ்ச நாள் உன்னை தனியா விட்டுட்டேன், அதனாலதான் நீ அந்த கேமர்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்ட, பட் இனி இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லி நீ எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன் சொன்னதும் கை மைண்ட் வாய்ஸ்ல நான் சும்மா இருந்தாலும் இவன் இருக்க மாட்டான் போலியேன்னு நினைக்கிறான். கட் பண்ணா டிவ் கெஞ்சிய காலி பண்ண அவன் வீட்டுக்கே வர ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அதுல கெஞ்சிய போடுறதுக்கு டியூவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆனா அவனும் நான் உன்னை உயிரோட விடுறேன், இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடாத, நீ செத்துட்டேன்னு நான் பாஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுறேன்னு அவனை சும்மா விட்டு போயிடுறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா வால் இவனை தனியா விடாம நைட் ஸ்டே பண்றதுக்கு இவன் ரூமுக்கு வந்துடுறான். இவனும் கையை சிரிக்க வைக்க ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு வழியா அவனை சிரிக்கவும் வச்சிடறான். அதுல கைக்கு அகைன் வால் மேல ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரியே இவனும் கை கிட்ட க்ளோஸா வர இவன் கண்ணை முடிக்கிறான். அப்ப வால் அதை ஸ்டாப் பண்ணிட்டு எதுவும் நடக்காத மாதிரி போய் படுத்துக்கிறான். காலையில ஏண்டிச்சு பார்த்தா பக்கத்துல கையை காணும். வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு கால் பண்ணா மொபைல் சுவிச் ஆஃப்ல இருக்கு. கட் பண்ணா இங்க டீவும் கைக்கு கால் பண்ணி பாக்குறான். அவன் எடுக்கலன்னு ஏதோ நேரா வீட்டுக்கே வந்துடுறான். அப்ப வால் உள்ள இருந்து வந்து இங்க எடுக்கடா வண்டன்னு டீவை அடிச்சிட கோவத்துல டீவும் இவனை அடிக்கிற மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நாம இப்படி கட்டிட்டு இருக்கோம், இன்னமும் கை வெளியே வரலன்னா அவன் இங்க இல்லன்றத கண்டுபிடிச்சிட்டு அவன் எங்க இருக்கான்னு கேக்குறான். கட் பண்ணா கை இப்ப இவனோட வீட்டுல இருக்கான். அப்ப அவனோட அம்மா சாப்பிட வாடான்னு கூப்பிட வரப்ப இவன் டல்லா உட்காந்துக்கிட்ட பார்த்துட்டு ஏன்டா இப்படி இருக்க, வால் கூட சண்டை போட்டு வந்துட்டியான்னு கேட்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்னமா சண்டை வர போடுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இவன் அவங்க கூட கீழே போறான். அப்ப மிஸ்டர் பைபுனை பத்திய நியூஸை பார்த்துட்டு இவர் ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு இவங்க பேச கை அடுக்கு இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பப்ளிக் இமேஜ்காக தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்ல அவனோட பேரண்ட்ஸோ அப்படிலாம் இருக்காது, அவரு ரொம்ப நல்லவருன்னு சொல்றாங்க. சோ இவனும் அதுக்கு மேல எதுவும் பேசல. அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு வால் கால் பண்ணிருப்பானா மாட்டானா நாம வேற சொல்லாம வந்துட்டோமேன்னு நினைச்சு மொபைல் ஆன் பண்ணி பார்த்தா அதுல டீவோட மிஸ்டு கால்ஸ் தான் நிறைய இருக்கு. இப்ப திருப்பி கால் பண்ணலாமா வேண்டாமான்னு நினைச்சிட்டு இருக்க
டியூ கிட்ட இருந்தே கால் வருது. அதுக்கு இவனும் அதை அட்டன் பண்ணிட்டு சாரி மட்டும் சொல்லிட்டு உடனே காலை கட் பண்ணிடுறான். கட் பண்ணா இப்ப கை பீச் ஓரத்துல நின்னுது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு புலம்பிட்டு இருக்க. டியூ அங்க வந்து இன்னமும் என் மேல கோவமா இருக்கியாடான்னு கேக்குறான். இவனுக்கு டியூ மேல எந்த கோவமும் இல்ல. அவன் பண்ணது கரெக்ட் தான்றத புரிஞ்சுக்கிட்டான். இருந்தாலும் அந்த உண்மையை இவனால ஏத்துக்க முடியல. இத சொல்லிய கை அழுக. டியூவாடுக்கு நீ என்ன லவ் பண்ற, அதனாலதான் உன்னால இதை ஏத்துக்க முடியலன்னு சொல்லவும் கை அதை ஒட்டுக்க மாட்டேன்றான். அப்பனா சரி, என்ன உனக்கு பிடிக்கலன்றத இப்பவே சொல்லிடு, நான் உன் முன்னாடியே வரமாட்டேன்னு சொல்லி கையை ஆக்ட் பண்ணிட்டு, நானும் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே லவ் பண்றேன், நான் உனக்காக இந்த கேங்ஸ்டர் லைஃபை தூக்கி போட்டுடுறேன்னு ப்ராமிஸ் பண்றான். அப்ப அங்க ஆரம்பிச்ச கிஸ் பெட்ரூம் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அப்புறம் காலையில இந்த வியூவை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த தழும்புலாம் உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்க, இவனும் இதெல்லாம் நான் வேலை செய்யும் போது தான் வந்ததுன்னு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண, கை பாடியிலேயே இதுக்கு மேல எதுவும் சொல்லாதுன்னு அவனை ஸ்டாப் பண்ணிடுறான். அடுத்து வீட்டுக்கு வந்ததும் உங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்க, என்ன சொல்ல போறாங்க, நான் தான் நைட்டே அவங்க கிட்ட ஃப்ரெண்டு வீட்டுல ஸ்டே பண்ண போறேன்னு சொல்லிட்டு நின்னதும் வெறும் ஃப்ரெண்டு தானு இவன் டீஸ் பண்ண, அங்க வால் வந்து நிக்கிறான். டேய் நைட் எங்கடா போன, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற, அப்புறம் என் வீட்டுல இருக்கிறடா உன் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லி வச்சிருக்க, நீ முன்ன மாதிரிலாம் இல்லடா ரொம்ப மாறிட்டேன்னு சொல்ல, கை அவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு, எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டே நீ தான், அதனால இத்தனை வருஷமா நான் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிட்டேன், ஆனா இப்ப நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நான் டிவோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஒட்டுக்கிட்டேன்னு சொன்னதும் வாழால அதை ஏத்துக்க முடியல. தனியா இங்க வந்து நின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க டியூ ஊருன்னு உட்காந்துட்டு இருக்கான். வாழ்கிட்ட அப்படி என்னடா பேசின, அவன் என்னை பாட்டு முடிச்சுக்கிட்டு போறான்னு கேட்க, கை அவன் பேசினத சொன்னதும் டியூ செம ஹாப்பி ஆயிடுறான். அடுத்தடா கையோட காண்டுக்கு வந்ததும் இவன் மிஸ்டர் பைபனை பார்க்க போறதுக்கு முன்னாடி தைரியத்துக்காக கையோட பொருளை கேட்க, அதுக்கு அவனும் வச்சிருந்த கர்ச்சீஃபை தண்டு குட் பை கிஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறான். இங்க வந்ததும் எடுக்கடா இங்க வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியான்னு கேட்க, நான் ரிசைன் பண்ண விரும்புறேன்னு ஏன் லவ் பண்றியான்னு கேட்டது, சரி உள்ளவா நான் கடைசியா உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அவனோட கண்ணை வாங்கி அதுல 4 புல்லட்ஸை ஃபில் பண்ணிட்டு ஒரு ஹோலை மட்டும் எம்டியா வச்சு அதை டிவி கிட்ட கொடுக்க, இவனும் பயம் உள்ள இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம கையை மனசை நினைச்சிட்டு ஷூட் பண்றான். பட் அவனுக்கு எதுவும் ஆகல. அதனால இனி நீ என்னோட ஃபேமிலி கிடையாதுன்னு அனுப்பிவிட, அவன் வாசப்படியை தாண்டுற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சு அனுப்புறாங்க. இங்கே இதுதான் ரூல், ரிசைன் பண்ணணும்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். கட் பண்ணா இவங்க 3 பேரால டிவன் கை இல்லாம விளையாடவே முடியல. சோ 3 பேரும் மீட் பண்ணி புலம்பிட்டு இருக்க, அந்த கேப்ல மஃபின் ட்ரிங்க்ஸ் பண்றா. அதை பார்த்து பாய் வான் பண்ணாலும் இவ கிடைக்கிற சான்ஸ்ல லைட்டா ட்ரிங்க்ஸ் பண்றா. அப்ப கடைசியா ஒரு தடவை அவங்கள கூப்பிட்டு பார்க்கலான்னு டாம் கைக்கு மெசேஜ் பண்ண, அவனும் நான் வரேன்னு ரிப்ளை பண்றான். டிவியும் வர சொல்றியாடான்னு கேட்டதுக்கு, அவனால இப்ப விளையாட முடியாது, நானும் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு மெசேஜ் பண்ண கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அதனால கை போயிட்டு டோர் ஓபன் பண்ணா டிவை இந்த நிலைமையில பார்த்ததும் கை செம்ம ஷாக் ஆயிடுறான். அப்படியே இங்கே பார்த்தா கை வரேன்னு சொன்னனால இவங்க கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கை வரவே இல்லை. கட் பண்ணா இங்க கை டிவோட காயத்தை பார்த்து அளவும், இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு இவன் கையை சமாதானம் பண்றான். அப்புறம் டிவோட காயம் எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா இவங்க 3 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தா இந்த இடத்தையே ஃபுல்லா நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு டிவ் டல் ஆயிடுற, கையும் பாஸும் அவனை சியர் பண்றாங்க. அந்த நேரத்துல துள்ளும் இவனை மாதிரியே ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து நிக்க, டிவ் அவனை பார்த்ததும், ஐயா இப்ப என் பாடி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, நீயும் இப்ப என்ன அடிச்சிடாடுன்னு சொல்ல, நான் ஏன்டா அவனை அடிக்க போறேன்னு அவனை இழுத்து ஆக்ட் பண்ணி தேங்க்ஸ் சொல்றான். அடுத்து 4 பேரும் சேர்ந்து கிளீனிங் வேலை செஞ்சுட்டு இருக்க, டிவன் துள்ளால ரொம்ப நேரத்துக்கு அதை செய்ய முடியல. அப்ப கை ஒரு ஐடியாவா போடுறான். அதுபடி இவங்க 3 பேரையும் இங்க வர சொல்லிட்டு அதுக்கு ரிட்டனா இவனும் டீவும் இ ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு டீலிங் பேசியிருக்காங்க. இந்த கிளீனிங் ப்ராசஸ் அப்ப டிவன் கைக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்குன்றத டாம் அண்ட் பாய் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா மஃபின் அது தெரியாம இவ டிவி கிட்ட போய் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கா. கட் பண்ண வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கிறப்ப அப்பவும் மஃபின் டிவை விடாம அவங்க கூட ஃப்ளோட் பண்றத பார்த்து, டிவ்க்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, அது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டாம் கேட்க, அதுக்கு அவளோ எனக்கு தெரியாம யார் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் திருப்பி கேட்கறா. இதுல டாமும் பாயும் வெட்டிங் பண்ணிருக்காங்க. அதுல பாய் தோட்டனால அவ டாம்க்கு 1000 ரூபாய் தரா. அப்ப டிவ் எல்லாருக்கிட்டையும் கைடா என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி அவனை கிஸ் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு டுல்லும் பாஸும் கடைக்கு கிளம்ப, மஃபின் இனி நான் உன் பக்கத்துல உட்கார மாட்டேன்னு சொல்லி இவ டாம் பக்கத்துல வந்து உட்கார்றா. இங்கே கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாஸ் டுல் கிட்ட ப்ரொபோஸ் பண்றான். ஆனா டுல்லோட அக்செப்ட் பண்ணல. அதை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப கை சாஸ் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி மெசேஜ் பண்றான். அதனால பாஸ் அதை போய் வாங்கிட்டு வரும்போது கெஞ்சி இவனை சைட்ல இழுத்து கட்டிய காமிச்சு மிரட்டுறான். இப்பதான் நமக்கே தெரிய வருது, பாஸ் வந்து கெஞ்சிக்கு ஸ்பை வேலை பாக்குறான். ஆனா டிவ் கேங்க விட்டு வெளியே வந்ததுல இருந்து இவன் கெஞ்சிக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணல. அவனும் டிவை விட்டு பேசி பாக்குறான். ஆனா இவனுக்கு இன்னும் பழி வாங்குற எண்ணம் கொஞ்சம் கூட குறையல. நான் சொல்றத மட்டும் பண்ணு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்னு மிரட்டி அனுப்ப இவனும் வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சு இங்க வரான். இவங்க வந்த நேரத்துல அங்க பீர் காலியா இருக்கு. சோ பாஸும் இது நான் எடுத்துட்டு வரேன்னு உள்ள போய் அதுல தூங்க வைக்கிற மருந்து மிக்ஸ் பண்ணி அடை எல்லாருக்கும் சர்வ் பண்றான். அடை குடிச்சு முடிச்சதும் எல்லாரும் வரிசையா விழுந்து
விழுந்துடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க பாஸும் கையும் அங்க இல்லைன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. கட் பண்ணா இங்க பாஸ் கையை கிட்னாப் பண்ணி கெஞ்சியோட இடத்துல கெட்டி போட்டு வச்சிருக்கான். அதே நேரத்துல இங்க டிவி இவங்க கிட்ட என்னால டீட்டெயில்டா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஸோ நீங்க 3 பேரும் கிளம்புங்க, நான் கையை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னா அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களை அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு இவன் டோல் கிட்ட பாஸை நீ எப்படி மீட் பண்ண, அவனை பத்தி உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுன்னு கேட்க இவனும் கவனக்குறைவா இருந்ததுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டியூடே இது ஃபீல் பண்றதுக்கான நேரம் இல்லடா, நம்ம சீக்கிரமா கையை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்ல இவனும் நல்லா யோசிச்சு பாக்குறான். அப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி பாஸ் டுல்லோட மொபைல வாங்கி 2 பேரோட மொபைலையும் லிங்க் பண்ணது ஞாபகம் வருது. ஸோ பாஸ் இருக்கிற இடத்துல தான் கையும் இருப்பான்னு அவங்க பாஸோட லொகேஷனை ஃபாலோ பண்ணி கெஞ்சியோட இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்ததும் இவங்க கெஞ்சியோட ஆளுங்களை சமாளிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுறாங்க. அப்ப டோல் எடுக்க மேலே என்னால முடியாதுன்னு அங்கேயே உட்காந்துற டியூ தனியா கையை தேடி மேலே போறான். தென் அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே பாஸ் டோலுக்கு ஹெல்ப் பண்ண வர இவன் அவன் கையை தட்டி விட்டு சண்டை போடுறான். அதுக்கு பாஸும் நீ உன்னோட பாஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் நான் என் பாஸ்க்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி அவன் கிட்ட சாரி கேட்க இவனும் நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரணும்னா நீ டியூக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்றான். கட் பண்ணா இங்க மாடியில கெஞ்சி சத்தமா கட்டு இல்லைன்னா கொன்றுவனு கையை மிரட்டி அவனை கட்டி விட்டுட்டு இருக்க அந்த சத்தம் கேட்டு டியூ அங்க வந்துடுறான். அப்ப கெஞ்சி கை கழுத்துல கட்டிய வச்சு டியூவை மிரட்டிட்டு இருக்க இவனும் உனக்கு டில் இருந்தா என் கூட டைரக்டா சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டதும் 2 பேருக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு கட்டத்துல கெஞ்சி தோக்குற நிலைமைக்கு வந்ததும் அவன் பேக்கெட்ல வச்சிருந்த கன் எடுத்து உனக்கு சாவா பாட்ட பயம் இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால நான் உன் லவரை உன்கிட்ட இருந்து பிரிக்கிறேன்டானே கையை ஷூட் பண்ண குறுக்க பாஸ் வந்து கையை காப்பாட்டிடுறான். அப்ப டியூ உடனே அந்த கட்டியை எடுத்து கெஞ்சியை போட்டுடுறான். அப்புறம் கையோட கட்டெல்லாம் அவுட்டு விட்டு 3 பேரும் கீழே வர டுல் பாஸை பார்த்ததும் டென்ஷன் ஆகுறான். அப்ப கை டுல் கிட்ட பாஸ் தான் என் உயிரை காப்பாட்டினான்னு சொல்ல டியூ நீ ஃபர்ஸ்ட் அவன் பக்கம் கடையே கேளுடா, அவன் எதுக்காக நம்மளுக்கு துரோகம் பண்ணான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன் கோவத்தை காட்டுன்னு டுல் கிட்ட சொல்லிட்டு 4 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா டியூ கையை அவன் ரூம்ல விட்டுட்டு இப்ப நீ சேஃபா இருக்குன்னு எஞ்சி போக அவன் கையை பிடிச்சி இங்கேயே இருக்க சொல்றான். ஸோ இவனும் கெஞ்சியால உனக்கு இனி எந்த ஆபத்தும் வராது தைரியமா இருந்து சொல்லிட்டு இருக்க இங்கே டுல் பாஸ் மேல செம கோவத்துல இருக்கான். அப்ப அவனும் டுல் கிட்ட நான் இங்க ஸ்பையா தான் வந்தேன், பட் உன்னை பார்த்ததும் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்றான். எனக்கு கையை கிட்னாப் பண்றதுல விருப்பமே இல்லை, ஆனா எனக்கு வேற வழியும் இல்லை, நான் இதை பண்ண மாட்டேன்னு சொன்னா கெஞ்சி என்ன கொண்டிருப்பான். இப்படி எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா இவனும் பாஸை மன்னிச்சிடுறான். ஆனா இதுக்கப்புறம் என் கண் முன்னாடி வராதுன்னு அவனை அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறான். கட் பண்ணா இங்க கைக்கு வயிறுலயே ஃபீவர் வந்துடுது. ஸோ டிவ் அவன் தூங்குற வரைக்கும் பக்கத்துலயே உட்காந்துட்டு அப்புறம் பால்கனில போய் நின்று அவன் லைட்டரை பாட்டு எதையும் யோசிச்சுட்டு இருக்க இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட பாஸ் இவனை ஒரு இடத்துக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வர சொல்ல இவனும் டுல்லும் இங்க வராங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவன் கெஞ்சியை மீட் பண்றான். அவன் இவங்கள கிராஸ் பண்ணி போனதும் இவங்க பேக் டோர் வழியா அந்த பில்டிங் குள்ள போறாங்க. இவங்கள பார்த்ததும் இவன் உங்களை பார்க்க தான் கிளம்பிட்டு இருந்தேன், ஆனா நீங்களும் இங்க வந்துட்டீங்கன்னு அந்த பேகை கொடுத்து சமாளிக்க இவங்களும் வந்த வேலை முடிஞ்சிடுன்னு வெளியே வரும்போது இவன் பின்னாடி வந்து டிவி ஷூட் பண்றான். பட் குறுக்க கெஞ்சி வந்து இவனை காப்பாட்டினால டிவி உடனே கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணிடுறான். அப்புறம் கெஞ்சி இவன் உயிரை காப்பாட்டினால டியூ மிஸ்டர் பைபூன் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி கெஞ்சியை இவங்க கேங்ல சேர்த்து விட்டுறான். ஆனா நாட்கள் போக இவனும் பொறாமையில டியூவை எப்படி காலி பண்ணலான்னு பிளான் போட ஆரம்பிச்சிட்டான். கட் பண்ணா இப்ப டியூ இவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ரோட்ல என்ன அவ்வளவு ஈஸியா கொல்ல முடியாதுதானே ஒரு நோட் இருக்கு. சோ இது மூலியமா கெஞ்சி இன்னும் சாகலன்றது தெரிய வருது. அடுத்து இங்க கை எந்திரிச்சு பார்க்கும் போது டியூ அங்க இல்ல, அதுக்கு பதிலா ஒரு நோட் எழுதி வச்சிருக்கான். அதனால இவன் அந்த நோட்டை பார்த்துட்டு காலேஜ் கிளம்பி வந்தா இங்க வால் எதுவும் நடக்காத மாதிரி எப்பவும் போல ஜாலியா வந்து பேசுறான். அப்ப கை உனக்கு என் மேல கோவம் இல்லையாடான்னு கேட்க நான் எதுக்கடா உன் மேல கோவப்பட போறேன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணா டிவி இவனோட சீக்ரெட் பிளேஸ்க்கு வரான். இங்க வந்து பார்த்தா வால்ல கையோட போட்டோஸ் எல்லாம் ஒட்டி ரிப்னு எழுதி வச்சிருக்கு. அதை பார்த்து டிவி ஷாக் ஆகி நிக்க கெஞ்சி இவனுக்கு கால் பண்ணி உன் லைஃப்ல யார் வந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேனான்னு சொல்லி வில்லத்தனமா சிரிக்க இவனும் நான் உன்னை நேர்ல பாக்குற நாள் தாண்டா உனக்கு கடைசி நாள்னு மிரட்டுறான். அதே நேரத்துல இங்க கிளாஸ் முடிஞ்சதும் வால் வாடா நம்ம படத்துக்கு போலான்னு கூப்பிட்ட இவனும் இல்லடா நான் பிஸியா இருக்கேன் ரெஸ்டாரண்ட்ல வேலை இருக்குன்னு சொல்லவும் வால் என்ன ரெஸ்டாரண்ட்னு அதை பத்தி கேக்குறான். சோ கையோண்டி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறான். பாட்டி நான் சில வேலைகள் பெண்டிங் இருக்குன்னு சொன்னதை கேட்டு நானும் அங்க வரட்டுமாடான்னு கேட்க இவனும் அதெல்லாம் வேண்டான்னு எங்க வந்தா டீவோ இல்ல நீயோ கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, சோ நீ அங்க வராம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தா கடைக்கு வெளியில பிசினஸ் ஃபார் சேல்னு போர்டு இருக்கு. அதை பார்த்து இடியா இங்க இருக்குன்னு நினைச்சு நேரா உள்ள வந்து டிவி கிட்ட இதை பத்தி கேட்க அதுக்கு அவனும் கை நம்ம பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்றத கேட்டு இவன் முடியாது நம்ம கூட பிரேக்கப் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். டிவோ நீ என் கூட இருக்கிறது ஆபத்துன்னு பொறுமையா சொல்லி பாக்குறான். ஆனா கையோட கேட்காம உன் பாஸும் என்ன விட்டு தர என்ன கிட்னாப் பண்ணவனும் செட்டு போயிட்டான், இதுக்கு மேல என்ன ஆபத்து வரப்போட சொல்லி நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு அவனை அப் பண்ண டியூக்கு கையை எப்படி கஷ்டப்படுறதுல விருப்பம் இல்ல. சோ இதை சீக்கிரமா முடிக்கணுன்றதுக்காக இவன் கையை தள்ளி விட்டுட்டு நான் உன்னை டைம் பாஸ்க்காக தான் கூட வச்சுக்கிட்டேன், இப்ப நீ எனக்கு தேவையில்லை, சோ என் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே போன ஆஷா பேசி அவனை அள வச்சு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் இவன் தனியா நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணா இங்க கெஞ்சியை காட்டுறாங்க. அவன் எடுக்கிற அவங்கள உயிரோட விட்டு பாஸ் அடிச்சுட்டு எனக்கு காயம் சரியானடா அவன் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்க
பாஸோடக்கு டிவி இப்ப கேங்லயே இல்ல. சோ அவன்கிட்ட எந்த பவரும் இல்ல. அப்ப எதுக்கு நீ என்ன அவனே டார்கெட் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறான். இப்ப இவன் சொல்ற டைலாக்ல நம்மளுக்கே அந்த டவுட் வருது. அது என்னன்னா டிவி பாஸோட ரைட் ஹேண்ட். சோ அவன்கிட்ட அந்த திறமை இருக்கு. அப்ப எப்படி மிஸ்டர் பைபோன் அவனை ஈஸியா கேங்க விட்டு அனுப்பியிருப்பாருன்ற மாதிரி கெஞ்சி சொல்ல கை டியூவை மீட் பண்ண உள்ள வரதுக்கு முன்னாடி டியூப் ஃப்ரீசர்ல இருந்து கன் எடுத்து இவன் பின்னாடி மறைச்சு வச்சிருப்பான். இந்த ரெண்டு சீனையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை கெஞ்சி சொன்ன மாதிரி இருக்குமோன்னு ஒரு டவுட் வருது. அது நெக்ஸ்ட் வரப்போற எபிசோட்ஸ்ல கிளியர் ஆயிரும். இப்ப இங்க வால் மொபைல பாத்துக்கிட்டே நடந்துட்டு இருக்க நமி அவங்கிட்ட இன்னைக்கு என்ன நாள்னு கேக்குறா. இன்னைக்கு நமியோட பர்த்டே. ஆனா இவனும் நம்ம ஆனிவர்சரியான்னு கேட்க நமி கடுப்பாயிட்டு நீ எப்பவும் கை கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ற, என்ன கேர்ள் ஃப்ரெண்டாவே மடிக்க மாட்டேன்ற. சோ இது செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போயிடுறா. கட் பண்ண இங்க கை டிவை பத்தி நினைச்சிட்டு இந்த அக்வாரியத்துக்குள்ள சோகமா சுட்டிட்டு இருக்க வால் அங்க வந்து சைலண்டா கை பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். அப்ப கை எதர்ச்சியா திரும்பி பார்க்க அங்க வாழை பாத்துடும். நீ என்ன கூப்பிடலன்னு கேட்க நான் உனக்கான டைம் கொடுத்தேன்னு சொன்னதும் ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. தென் கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வர இந்த பார்ட் 4 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபைனல் பார்ட்ல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.